ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நீதி கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாம். அதில் ஒருத்தர் பேர் ராமுவா, இன்னொருத்தர் பேர் சோமுவா. அவங்க வியாபாரம் செய்கிறது தான் அவங்களோட தொழிலா. அவங்க டெய்லி அவங்க வீட்டிலேருந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் வியாபாரம் செய்வாங்களாம். இவங்க ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறது இடையில ஒரு காடு வருமா, அதனால் 2 பேரும் சேர்ந்தே போவாங்களாம், தனியாக போக மாட்டாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக பேசிக்கிட்டே போவாங்களாம். பேசிக்கிட்டே போகையில் அவங்களுக்கு அந்த போகிற அந்த ஒர்க் பர்டன் தெரியாதான், வாக்கிங் பர்டன் தெரியாமல் போவாங்களாம். அப்படி ஒரு நாள் பேசிகிட்டே போகையில் வேத்தாப்பில் ஒரு கரடி வந்துருச்சாங்க. கரடியை பார்த்தோன்னே 2 பேரும் பயந்து குடு 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 குடுன்னு வேகமாக ஓடுனாங்களாம். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கையில் சைடில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் ராமு குடு குடுன்னு ஏறி மேலே போய் உட்காந்துக்கிட்டாராம். சோமுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையாம். அவருக்கு மரம் ஏற தெரியலையாம். ராமுவை பார்த்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன், மரம் ஏறுறதுக்கு எனக்கு தெரியாது, எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னாராம், எப்படி நான் கீழே வந்தேன்னா கரடி பிடிச்சிக்கணும், கடைசியில் 2 பேரும் சேர்ந்து செத்துருவோம், அதனால் நீ எப்படியாவது ஓடி தப்பிச்சிடு, மரம் ஏற உன்னால் முடியாது அப்படிங்கல அதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட், அதனால் நீ எப்படியாவது ஓடி போய் உயிர் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழேயே இறங்கி வர மாட்டேன்ட்டாராம். உடனே சோமு ஒன்றும் சொல்லாமல் குடுக்குடுன்னு ஓடுனாராம். பின்னாடியே கரடி துரத்திக்கிட்டே வந்துச்சான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கையிலே அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சான். உடனே அப்படியே அந்த இடத்துலையே நின்று பேசாமல் படுத்துக்கிட்டாராம். கரடி கிட்ட வரையில் மூச்சு விடாமல் மூச்சை அடக்கிக்கிட்டு படுத்துருந்தாராம். கரடி அப்படியே அவரை மோந்து பார்த்துட்டு அப்படியே அவரை சுற்றி வந்து அப்படியே மோந்து பார்த்துச்சான். சரி, யாரோ செத்து கிடக்குறாங்க போனோம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சான். அது இறந்த உயிரினத்தை சாப்பிடாதான் கரடி. போன உடனே அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு மூச்சு விட்டு எந்திரிச்சு உக்காந்தாராம். கரடி தூரத்தில் போகிறத பார்த்து மரத்து மேலே இருந்த ராமு இறங்கி ஓடி வந்தாராம். ஓடி வந்து சோமுட்டை கேட்டாராம், கரடி உன் காதில் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டாராம். உடனே சோமு சொன்னாராம், ஆபத்திற்கு உதவாத நண்பர்களோட நட்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ராமுக்கு ரொம்ப வெட்கமாக போயிருச்சான். குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது? உண்மையான நண்பர்கள்னால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஆபத்து காலத்தில் அவங்களுக்கு உதவணும், அதுதான் உண்மையான நட்போட இலக்கணம். அப்படி இல்லாமல் தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்காண்டி ஓடின ராமு செய்த செயல் தப்பு தானே. அதனால் ஃப்ரெண்டாக இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பிரியமாக ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய குணத்தோடு இருக்கணும். இதுதான் இந்த கதையோட நீதி. ஆபத்திற்கு உதவுபவனே உண்மையான நண்பன். புரியுதா குட்டீஸ் உங்களுக்கு? ஓகே, பாய். நாளை இன்னொரு கதையோடு சந்திப்போம். பாய்.